நல்லா வெயிலுங்க. அங்கே நெல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. பாட்டு ஓடினா காப்பி ரைட் வந்துடும். என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரியல. போகலாமா வேணாமா? வேணாம். நெல் இருக்கும்போது கிட்ட போகும்போது ஆஃப் பண்ணிடுவோம். இது நம்ம ஒரு தோட்டம் தாங்க. ஹாய், வணக்கம் மக்களே. பாருங்கள், நெல் போட்டிருந்தோம். இப்போ அறுவடை டைம் வந்துச்சு. இப்போ தான் அறுத்து முடித்தோம். பாருங்கள் எவ்வளோ கொக்குன்னு பாருங்கள். அந்த இறஞ்சி இருக்கிற அந்த நெற்பயிரெலாம் அப்படியே கொத்தி திங்குது. குருவி, கொக்கு எல்லாமே பாருங்கள். பாருங்கள், நெல் எடுத்துகிட்டு டிராக்டர் எடுத்துகிட்டு லோட் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போய் அங்கே கொட்டுறாங்க. கிட்டவே காமிக்கிற மாதிரி கொக்குலாம். அதை டிஸ்டர்ப் பண்ணுறேன். அதோடைய இறையை தேடி தின்னுக்கிட்டு இருக்கு. நாம் இடையே போய் அது துரத்தி வர மாதிரி ஆகி போச்சு. பரவாயில்ல, பாருங்க எப்படி இருக்குங்க வியூ. வெயில் காலம்லாம் இப்போ தொடங்கிடுச்சிங்க. இப்போ வெயில் காலம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போலாம் வந்து வச்சிங்கன்னா சின்ன வயசில் விளாண்டு வந்தோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு கட்டில் போட்டு அப்படியே பாட்டை கேட்டு ரெடி படுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, இது மாங்காய் மரம். நல்லா இருக்குது அந்த மாங்காய், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஒரு கட்டில் போட்டோம்னா பாருங்க, இங்கே எலுமிச்சை கன்று ஃபுல்லாகவே தென்னை மரம், தேக்க மரம் எல்லாமே அப்படியே வச்சுட்டு அப்படியே இருந்தால் நான் வேறு லெவல் ஃபீல். அதெல்லாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் வந்து வாங்கி வச்சுருக்கேன், நட்டு வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழம் செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவே இருக்கும். எலுமிச்சை பழம் இது நார்த்தங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது அதுவும் பார்த்திங்கன்னா இது பாருங்கள். அந்த தண்ணியை எடுத்து விட்டோம்னா சொட்டு நீர் பாசனத்துக்கெல்லாம் போட்டது. காடு பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க காடு தான் இது. அங்கே ஒரு மாங்காய் மரத்து இருக்குங்களா, அது மாங்காய் காயை பார்த்திங்கன்னா அப்படி அது என்ன சொல்கிறது, மாவு மாங்காய்மாங்க, டேஸ்ட் அப்படி இருக்குங்க அது. இங்கே ஒரு மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், நான் லைட்டாக புளிப்பு தட்டும். அதெல்லாம் புளிப்பு தட்டாதுங்க, அப்படி அந்த இனிப்பு அப்படி இருக்கும். கீழே எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உக்காடி உட்காந்தோம்னா அந்த வெயில் அடித்தாலும் அந்த குளிர்ச்சி அப்படி இருக்குங்க உடம்புக்கு. சூப்பராக இருக்கும் ஃபீல். எவ்வளோ தான் ஃபீல் பண்ணாலும், வெளியில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம இந்த மாதிரி இடத்துல வாழ்கிறது ஒரு பெரிய விஷயந்தான்.